யார் இந்த பேரறிஞர்? இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை கண்டு உடனே கோபப்படக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இளைஞன். நம்மள இளைஞர்கள் வந்து பொதுவாக அரசியலுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அரசியல் தேர்ந்தெடுத்தீங்க, நாம் தமிழ் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க. சாதாரண ஒரு வீட்டில் வந்து ஒரு காலங்காலத்தில் ஒரு 7 மணிக்கு தொலைக்காட்சி ஆன் பண்ணால் அவங்க என்ன கேட்பாங்க? அதிகபட்சம் செய்தி கேட்பாங்க, இல்லாட்டி வந்து பாடல்கள் நகைச்சுவை இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அந்த ஈழப்படுகொலைகள் வந்து காலங்காலத்தில் 7-8 மணிக்கெலாம் போடும்போது அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்கும். எனக்கெல்லாம் வந்து அந்த வயசுல எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த தொலைக்காட்சியில் என் வயது குட்டிய ஒரு சின்ன பையன் வந்து கதறி அழுதுக்கு இருக்கிறான், கையை இழந்து அவன் வந்து கதறிக்கு இருக்கிறான். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு மனநிலையே மாறும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான மனநிலையை தான் ரொம்ப நாளாகவே நான் இருந்தேன். 2013 அந்த காலகட்டத்தில் என்னை வழி நடத்திட்டு போனால் எங்கள் அப்பா இல்லை, இறந்துட்டாரு. அப்பா வாங்கி வச்சுட்டு போன புத்தகங்கள், அந்த கேசட் இதெல்லாம் அப்படி இருக்குது. அப்போ நான் ஒரு நாள் வந்து நான் எடுத்து இந்த கேசட் அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குது. புத்தகங்கள்லாம் சின்ன சின்ன புத்தகங்களாக இருக்கும். சின்ன தமிழர் எழுதின தமிழ் தேசியத்திற்கு தடை, இந்தியமா திராவிடமா, தமிழ்நாடும் தமிழினமும் சொல்லி ஒரு புத்தகம். இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வந்து சின்ன சின்ன புத்தகமாக வீட்டில் இருந்தது. அப்போ இதெல்லாம் வந்து படிக்கும்போது நமக்குள்ள ஒரு புரிதல், எனக்கு 9வது 8வது அந்த வயசுலேயே நமக்குள்ள ஒரு ஒரு புரிதல் வந்துருச்சு. நம்ம இந்த களத்தில் தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, பாரு உங்கள் அப்பா தான் வந்து இந்த மாதிரி கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனார்னா நீயும் அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாதுன்னு தான் ஆரம்பத்துலேயே சொன்னாங்க. ஆனால் நான் வீட்டில் பொய் சொல்லிட்டு போக ஆரம்பித்தேன். 10வது படித்து விடுமுறை நான் நினைக்கிறேன். வந்து 2016 சட்டமன்ற தேர்தல் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவருக்காகலாம் சிங்கநாடு தொகுதி முழுவதும் வந்து அந்த வயசில் வந்து மஞ்சள் கலரில் ஒரு சீரோட கல்யாண சுந்தரம் அவரோட படம், பின்னாடி நெட்டை மணிக்கு படம், கையில் ஒரு போர்டு, கேப்பில் மஞ்சள் கலர், எல்லாமே மஞ்சளாக இருக்கும். போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீடாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பரப்புரை பண்ணணும். இவரே எத்தனை முறை சிறை செஞ்சிருக்கீங்க? சிறைன்னா நீங்கள் வந்து பல முறைன்னா இல்லை, நான் ஒரு முறை சிறைக்கு போயிருக்கேன். அதுவும் இருக்காங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து வந்திருந்தாங்க கோயம்புத்தூருக்கு. அந்த சமயத்தில் வந்து வேளாண் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக இந்தியா முழுவதும் போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ அவர் வராரு. அவருக்கு எதிராக நம்மளோட எதிர்ப்புகளை காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து அவர் வருகையின் போது அவருக்கு கருப்பு கொடி காட்டி போராட்டம் பண்ணோம். இல்லைன்னா ஒரு 15 பேர் கைதானோம். காவல்துறையிலேருந்து எல்லாருமே அந்த சமயத்தில் பதறிட்டாங்க பண்ண போராட்டத்தை பார்த்து. அந்த போராட்டத்தில் வந்து கைதாகி சிறைப்படுத்தினாங்க. இன்னொரு போராட்டம் என்ன நினைவில் இருக்குது, 2018 நினைக்கிறேன். அந்த சமயத்தில் வந்து காவேரி மேலாண்மை வாரியம் தான் அமைக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் வஉசி மைதானம் நம்ம எல்லாருமே ஒன்று கூடுவோம். ஆனால் காவல்துறை என்ன பண்ணிடுறாங்க, 144 தடை உத்தரவு போட்டுறாங்க. அந்த மைதானத்தில் ஒன்று கூடுறது சுற்றி காவல்துறையாக நிற்கிறாங்க. அப்போ வந்து நான் டிப்ளமோ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். செமஸ்டர் எக்ஸாம் ஒரு பக்கம் போய்க்கிட்டு, கல்லூரி வரையும் போயிட்டேன். ஆனால் இதனால் வந்து முடியல. விவசாயிகள்லாம் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு தண்ணி கூட கர்நாடகக்காரன் கொடுக்க மாட்டானே. அப்போ நம்ம உட்காந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம போயிட்டா வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், முழக்கம் போட்டு மைதானத்தில் போய் உட்காரோம். காவல்துறைலாம் அப்படியே ஓடி வந்துட்டாங்க. அப்போ 17 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை சிறை சென்றீங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? சிறைக்கு போனது அப்படின்றது எங்கள் வீட்டில் ரொம்பவே பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா கூட சிறைக்கு போகல, கைதாவாங்க, மாலை விட்டுருவாங்க. ஆனால் வந்து நான் சிறைக்கு போனேன் அப்படின்றது வந்து ரொம்ப அவங்க மனசுல இருந்து ஒரு பாதிப்பை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பழகிருச்சு அவங்களுக்கு. இப்போ நான் போய் ஒரு மாதம் உட்காந்தாலும் கூட அவங்களுக்கு பழகிருப்பான். அவன் வந்துடுவான், வெளியில் வந்துடுவான் அப்படின்ற அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்கு இணைந்திருப்பது
நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் ஆகிய சகோதரர் பேரை வளர்ந்து அணிந்திருக்காங்க. சகோ வணக்கம். வணக்கம் சகோ. நல்லா இருக்கீங்களா? நான் நலம். நீங்கள்? நல்லா இருக்கேன் சகோ. முதல் வாழ்த்துக்கள் சகோ. கோவை தெற்கு தொகுதி வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நன்றி சார். அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த காணொலி எதுக்காகனா, ஒன்று ஒரு வாக்காளராக நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று அதே வாக்காளராக நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற, கோவை தெற்கு சார்பு வாக்காளராக நான் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த பேரறிவாளர்? இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை கண்டு உடனே கோபப்படக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இளைஞன், ஒரு சின்ன பையன் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் இருக்கிறது கோயம்புத்தூர். ஆனால் என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான். அப்பா அம்மா எல்லாருமே மதுரை திருமங்கலம் தான். நான் சின்ன வயசுலேருந்து கோயம்புத்தூரில் இருந்ததுனால கோயம்புத்தூர் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். சரவணப்பட்டி பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் தான் இசி படித்தேன். அதுக்கப்புறம் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக பணிகள் செஞ்சுக்கிருக்கோம். நம்மள மாதிரியான இளைஞர்கள் பொதுவாக அரசியலுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நமக்கு நமக்கு எப்படி கற்பிச்சிருப்பாங்கன்னா, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அப்படி தான் போகணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை எதுவுமே மனசில் வச்சுக்காம அரசியலை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதை விட்டு நாம் தமிழர் கட்சியும் தேர்ந்தெடுத்தீங்க. ஏன் அரசியலை தேர்ந்தெடுத்தீங்க? நாம் தமிழர் கட்சியும் தேர்ந்தெடுத்தீங்க. நம்ம இப்போ அரசியல் பேசுகிறோம். நம்ம இப்போ அரசியல் பேசும்போது எல்லாருமே கொஞ்சம் நம்ம வயது கொட்டி இளைஞர்கள்லாம் கொஞ்சம் விசித்திரமாக பார்ப்பாங்க. என்னடா இவன் இந்த பாதையில் போய்க்கிருக்கிறான் அப்படின்ற மாதிரி விசித்திரமாக பார்ப்பாங்க. நான் எப்படி நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்தேன் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பாவை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் அப்பா முழுக்க முழுக்க ஒரு பெரியாரிஸ்டாகவே வாழ்ந்தார். ஒரு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா காலங்காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்மன் பாடல்கள் போடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நாத்திகம் சார்ந்த பாடல்களாக போடுவார். என்னையும் இந்த பெரியாரிய கூட்டங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். அப்போ தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் கு ராமகிருஷ்ணன் அவர் கூட பயணிச்சுக்கிருந்தாங்க. என்னையும் கூட்டத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டத்தில் பெரியாரிய அந்த சிந்தனைகளெல்லாம் அவங்க பேசும்போது நானும் உட்காந்து, அப்போ நமக்கு ஒன்றும் புரியாது. கடவுளை தான் திட்டி பேசுவாங்க, மதத்தை தான் விமர்சித்து பேசுவாங்க. நமக்கு அப்போ ஒன்றும் தெரியாது. ஆனாலுமே போக போக நமக்கும் கொஞ்சம் ஒரு ஈர்ப்பு வருது. பெரியார் மீது ஒரு ஈர்ப்பு வருது. அவருடைய கொள்கை என்ன முன் வச்சார் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் இல்லை, பெரியார்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர். அவருடைய கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது, அந்த தந்தை பெரியார் திராவிட கழகம் கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது அவங்க பெரியார் சார்ந்த புத்தகங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதே போல் பெரியாருடைய ஸ்டிக்கரு, கடவுளை மனிதன் நினை அப்படின்ற அது போன்ற வாசகங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வீடுகளில் ஒட்டுவேன். வீட்டில் ஒட்டி ஒட்டி வச்சுருவேன். எங்கள் அப்பாவுக்கு மேலே நான் பெரியாரிஸ்டாக சின்ன வயசுலேயே மாற ஆரம்பிச்சிட்டேன். பெரியார்னா என்ன, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர். அப்போ நம்மளும் கடவுள் கும்பிடக்கூடாது, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளிக்கிழமையாச்சுன்னா எங்கள் அம்மாலாம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் நான் கோயிலுக்குள்ளேயே போக மாட்டேன், அவர் நம்மளை காப்பாற்ற மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் அந்த நேரத்தில் பெரியார் பேசினதை, பெரியாருடைய சிந்தனைகளை அந்த நேரத்தில் அந்த வயசில் வெளிக்காட்டிக்கிருப்பேன். இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு பக்கம் பக்தி பாடல்கள் போட்டுக்கிருந்தாங்கன்னா, எங்கள் அப்பா உடனே நாத்திகம் சார்ந்த பாடல்களை போடுவாங்க. இந்த மாதிரி போய்க்கு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இனப்படுகொலை கடைசி அந்த 2009 அந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய கவனம் அந்த ஈழப்படுகொலை மீது படுது. ஆனால் சீமான் அவர்களுடைய பேச்சை அவர் விரும்பி கேட்பார். அப்பயே ரொம்ப விரும்பி கேட்பார். அப்போ அவர் தலைவர் இறந்துட்டாரு அப்படின்னு செய்தி வருது. எங்கள் அப்பா போய் மொட்டையடிச்சுட்டு வந்துட்டார். தலைவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அன்னைக்கு எங்கள் குடும்பமே எங்கள் வீட்டில் ஒரு இளம் விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இருந்தது. அதுக்கப்புறமே எங்கள் அப்பா இல்லை, தலைவர் இறக்கலை, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிருந்தார். அப்படி அவர் நாம் தமிழர் இயக்கத்தை நோக்கி அவர் போகிறார். அண்ணா நாம் தமிழர் இயக்கம் ஆரம்பிக்கும் போது அந்த நாம் தமிழர் இயக்கத்தை நோக்கி அவர் போகிறாரு. அவர் போகும்போது நம்மளும் அப்படியே சின்ன வயசுல எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா அந்த வயசில் பெருசாக நான் வெளியில் போய் விளையாடுறது பசங்க கூட அப்படிலாம் கிடையாது. அப்பா கூட இருப்பேன். அப்பா உடனே ரெடி ஆகடான்னு சொல்லி என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவார். எங்கள் அப்பா நடுவில் உட்காந்துருப்பார், என் தம்பி முன்னாடி உட்காந்துருப்பேன், நான் பின்னாடி உட்காந்துருப்பேன். அப்படியே கூட்டங்களுக்கெல்லாம் போவோம் வருவோம். இந்த மாதிரி தான் போய்க்கிருந்தது. அப்போ இந்த அண்ணன் பேசக்கூடிய அந்த பேச்சு, அந்த குறுவட்டுக்கள், அந்த கேசட் அது வீட்டுக்கு வந்துடும். எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துடுவார். அது போல் புத்தகங்கள், இப்போ ஒரு கூட்டத்துக்கு போகிறாருன்னா புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுவார். அப்படி வாங்கிட்டு வரும்போது அதெல்லாம் வீட்டில் நீங்களாம் இப்போ சாதாரண ஒரு வீட்டில் ஒரு காலங்காலத்தில் ஒரு 7 மணிக்கு தொலைக்காட்சி ஆன் பண்ணால் அவங்க என்ன கேட்பாங்க? அதுக்கு கொஞ்சம் செய்தி கேட்பாங்க, இல்லாட்டி பாடல்கள், நகைச்சுவை, இந்த மாதிரி தான் கேட்பாங்க.
ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அந்த ஈழப்படுகொலைகள் வந்து காலங்காலத்தில் ஒரு 7-8 மணிக்கெலாம் போடும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும். இப்போ எனக்கெல்லாம் வந்து அந்த வயசுல எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த தொலைக்காட்சியில் என் வயது குட்டிய ஒரு சின்ன பையன் வந்து கதறி அழுதுக்கு இருக்கிறான், கையை இழந்து அவன் வந்து கதறிக்கு இருக்கிறான். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அந்த ஒரு மனநிலையே மாறும் பார்த்தீங்களா. அந்த மாதிரியான மனநிலையில தான் ரொம்ப நாளாகவே நான் இருந்தேன். பள்ளிக்கூடத்துக்குலாம் நான் போனேன்னு வச்சுங்களேன். அப்போலாம் பள்ளிக்கூடத்தில் கூடிய என் வயசு குட்டிய ஒரு 4வது படிக்கிற அந்த சமயத்துலலாம் வந்து பள்ளிக்கூடத்துக்குலாம் போனேன்னா அப்போலாம் சீமானா யாருன்னு தெரியாது. இன்னைக்கு ஓரளவு எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். 2011, 12 அந்த காலத்தில் நான் 4வது 3வது அந்த மாதிரி படிச்சுக்கிருந்தேன். அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து அண்ணனுடைய பேச்சை, நாத்திகம் சார்ந்த பேச்செல்லாம் வீட்டில் போடுவார். அப்போ போடும்போதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து அந்த சமயத்தில் ஒவ்வொரு படத்தோடைய கேசட்டெல்லாம் மாற்றி மாற்றி இது பண்ணிக்குப்பாங்க. பள்ளிகளில் சின்ன சின்ன வயசுல என் வீட்டில் இப்போ வந்து படம் இருக்குடா, இந்த எடுத்து படம், உன் வீட்டில் வந்து என்ன புது படம்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேசட்லாம் பரிமாறிக்குவோம். அப்போ வந்து நான் அண்ணனுடைய கேசட்டை வந்து நான் கொண்டு போய் கொடுப்பேன். அவங்ககிட்ட யாரா இவர் பிரச்சனை நான் என்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். ஏன்னா அப்பயே வந்து சீமான் தான் சொல்லுவாங்க. எங்க பகுதியில் வந்து குட்டி சீமான் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க. சின்ன பசங்களாம் சீமான்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அண்ணனுடைய பேச்சை வந்து எங்க அப்பா இருக்கும்போதும் விரும்பி கேட்டுக்கிருந்தேன். 2013 அந்த காலகட்டத்தில் என்னை வழி நடத்திட்டு போனால் எங்கள் அப்பா இல்லை, இறந்துட்டாரு. அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து 7வது விடுமுறையில் அப்பா இறக்குறாரு. 8வது நான் படிச்சுக்கிருக்கிறேன். அப்போது எனக்குள்ள என்னென்னா, அப்பா வாங்கி வச்சுட்டு போன புத்தகங்கள், அந்த கேசட் இதெல்லாம் அப்படியே இருக்குது. அந்த ஈழப்படுகொலைகள் அது ஒரு ஆல்பமாகவே போட்டிருந்தாங்க. பாருங்க இவ்வளோ பேர் படுகாயம் போரில் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆல்பமாகவே போட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய புகைப்படமும் போட்டு, பாதிக்கப்பட்டவங்களுடைய புகைப்படம், இறந்து போனவங்களுடைய புகைப்படங்கள்லாம் போடும்போது அந்த ஆல்பம்லாம் அப்படியே இருக்குது வீட்டில். அப்போ நான் ஒரு நாள் வந்து நான் எடுத்து இந்த கேசட் அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்குது. புத்தகங்கள்லாம் சின்ன சின்ன புத்தகங்களாக இருக்கும். சின்ன புத்தமிழர் எழுதின தமிழ் தேசியத்திற்கு தடை, இந்தியமா திராவிடமா அப்படின்ற ஒரு புத்தகம், அதுபோல் தமிழ்நாடும் தமிழினமும் சொல்லி ஒரு புத்தகம், தமிழா நீ பேசுவது தமிழா, இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வந்து சின்ன சின்ன புத்தகமாக வீட்டில் இருந்தது. அப்போ இதெல்லாம் வந்து படிக்கும்போது நமக்குள்ள ஒரு புரிதல், எனக்கு ஒரு 9வது 8வது அந்த வயசுலேயே நமக்குள்ள ஒரு ஒரு புரிதல் வந்துருச்சு. நம்ம இந்த களத்தில் தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈழப்படுகொலைகள் சார்ந்த இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு உணர்வு வருது. என்னன்னா, நம்ம இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு நல்லா மாறணும், இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் அரசியலுக்கு வந்தது முழுக்க என்னன்னா, ஒரு 2 லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க ஈழத்தில். அவனுக்கு குறைந்தபட்ச நீதி கூட கிடைக்கல. இப்போ அதை பற்றி யாரும் பேசுறது கூட இல்லை. அப்போ இத்தனை பேர் செத்து போயிருக்காங்களே, இவங்களுக்கான நீதி எங்கே? அப்போது அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த பாதையில் அப்பா பயணிச்சுக்கு இருந்தார். இன்னைக்கு அவர் இல்லை. அந்த பயணம் வந்து தடைபட்டு போயிடக்கூடாது. நம்ம வந்து கண்டிப்பாக பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2015 நினைக்கிறேன், 2015 14 அந்த சமயத்தில் வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஹோட்டல் முன்பு சிறுவாணி சார்ந்து ஒரு பிரச்சனை வருது. அப்போ வந்து அண்ணன் வந்து தொடர் முழக்க உண்ணாவிரத போராட்டம்னு சொல்லி முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் அப்போ தான் முதல் முறையாக நான் போகிறேன். அப்பா இல்லாத போராட்டமாக அந்த போராட்டத்துக்கு நான் போகிறேன். போகும்போது சீமான் அண்ணன் வந்து நான் வந்து சீமான் அண்ணனா அப்பான்னு தான் நான் கூப்பிடுவேன். அவர்கிட்ட பேசும்போது நான் அப்பா தான் கூப்பிடுவேன். அவரே என்ன மகன் தான் கூப்பிடுவார். நான் வந்து காணொலிகளில் நான் அண்ணன் கூப்பிட்றேனே ஒழிய மற்றபடி நான் அவரை வந்து அப்பா மகனை தான் கூப்பிடுவோம். அப்போ நான் அவர்கிட்ட போகும்போது அவர் என்னை பார்த்துட்டு, முருகன் போயிட்டான்னு கவலைப்படாத, நான் இருக்கேன், எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்கிற மகனே, எதாக இருந்தாலும் என்னை கூப்பிடு, நான் வருவேன், உனக்கு நான் இருக்கேன்னு நீ மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய 2 கையும் பிடிச்சிட்டு என்னை பார்த்து அவர் பேசினார். அதுவே ஒரு பெரிய தாக்கமாக இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு என்ன தான் வர வைக்கிறாங்க, கூப்பிட்டு தான் அண்ணன் வர சொல்கிறார், அந்த 2 பசங்களையும் கூட்டிகிட்டு வாங்க, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய 2 பசங்களையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் பார்க்குறேன், என் தம்பி பக்கத்தில் இருக்கேன், நான் இருக்கேன். என் கையை பிடிச்சிட்டு அண்ணன் சொல்கிறார், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், படிப்பு செலவு என்ன ஏதாவது எந்த உதவியாக இருந்தாலும் கேள்வி நான் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க. அதுவே எனக்கு ஒரு தைரியம் ஊட்டுற ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக நான் வந்து 9வது படிக்கும்போது 10வது படிக்கும்போது அப்போலாம் வந்து வேறு மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் எனக்கு வந்து பெரிய அளவில் தொடர்பு இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. நான் 10வது படிக்கும்போது 9வது படிக்கும்போதுலாம் நான் 10வது படித்து விடுமுறை நான் நினைக்கிறேன். அப்போ வந்து 2016 சட்டமன்ற தேர்தல் வருது. அவங்க சட்டமன்ற தேர்தலுக்குலாம் இன்றைக்கி அவர் கட்சியில் இல்லை.
வெளிப்படையாக சொல்லுவோமே, ஐயா பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவருக்காகலாம் சிங்கநாடு தொகுதி முழுவதும் வந்து அந்த வயசில் வந்து மஞ்சள் கலரில் ஒரு சீரோட ஐயா கல்யாண சுந்தரம் அவரோட படம், பின்னாடி ரெட்டை மெழுகுவர்த்தி படம், கையில் ஒரு போர்டு, கேப்பில் மஞ்சள் கலர், எல்லாமே மஞ்சளாக இருக்கும் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீடாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பரப்புரை பண்ணோம். அதே போல் நான் சார்ந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் தொகுதி வேட்பாளர் அவங்களுக்கு ஆதரவாகவும் பரப்புரை பண்ணோம். அந்த வயசில் எந்த அளவு உழைக்க முடியுமோ அந்தளவு என்னுடைய உழைப்பை நான் போட்டேன். அதுக்கப்புறம் பசங்க என் கூட இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் வச்சு போராட்டம்லாம் இறங்குவோம். எப்படின்னா, இது நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கே தெரியாது. என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு 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 50-60 பசங்களை ஒருங்கிணைச்சு சமூக சிந்தனை கொண்ட பசங்களை ஒருங்கிணைச்சு இப்போ காவேரி போராட்டமா ஒருங்கிணைச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு இன்னும் நினைவு இருக்குது, 2017 நினைக்கிறேன். அப்போ வந்து காவேரி பிரச்சனை பெருசாக ஒரு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி பிரச்சனைகள் ஓடிக்கிருக்கு. அந்த சமயத்தில் தான் இவர் இறக்குறார் தீக்குளிச்சு. யார்? விக்னேஷ், காவிரி செல்வன் விக்னேஷ் அவர்கள் வந்து இறந்த சமயம். அப்போது வந்து சரவணம்பட்டியில் நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். மாணவர்கள்லாம் இணைந்து பசங்களாம் எல்லாம் என் வயதுக்கு உட்பட்ட பசங்கள்லாம் 50-60 பேர் இருப்பாங்க. எல்லாம் பெருந்திரளாக கலந்துக்கிட்டு நான் தான் இத்தனைக்கும் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அந்த போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய கொடியை பயன்படுத்தி தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சியுடைய மாணவர் பாசறையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது. இது வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் தெரியாது, மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் தெரியாது. நாங்கள் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேரறிவாளன் வந்து இப்படி ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்கான்றது இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு தெரியும். அந்த அளவு போராட்டங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிருந்தோம். அதுக்கப்புறம் 2019 அந்த சமயத்தில் வந்து சரி, நம்ம கட்சி பொறுப்பாளர்களோட ஒன்றிணைந்து நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கவுண்டம்பாளையம் தொகுதியுடைய மாணவர் பாசறை பொறுப்பாளராக பொறுப்பெடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து மாவட்ட மாணவர் பாசறை, அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்து அண்ணன் வந்து மாநில மாணவர் பாசறை கொடுத்தாரு. சிறப்பாக நம்மளால எந்த அளவு முடியுமோ கட்சிக்கு உண்மை நேர்மையமாக நின்று நம்ம இடத்துக்கு முடிஞ்ச அளவு பணிகளை செஞ்சுட்டு வரோம். ஓகே சார், இப்போ வந்து நம்ம வயசில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பொதுவாக போலீஸை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் பல முறை சிறைக்கும் போயிருக்கிறீங்க, போலீஸ் இருந்தாலுமே கடுமையாக போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கீங்க. இதுவரை எத்தனை முறை சிறை செஞ்சுட்ருப்பீங்க? சிறைன்னா நீங்கள் வந்து பல முறைலாம் இல்லை, நான் ஒரு முறை சிறைக்கு போயிருக்கேன். அதுவும் எதுக்காகனா, துணை குடியரசுத் தலைவர் வந்து வந்திருந்தாங்க கோயம்புத்தூருக்கு. அந்த சமயத்தில் வந்து வேளாண் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக இந்தியா முழுவதும் போராட்டங்கள்லாம் நடந்துக்கிருக்குது. அப்போது அவர் வராரு. அவருக்கு எதிராக நம்மளோட எதிர்ப்புகளை காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து அவர் வருகையின் போது அவருக்கு கருப்பு கொடி காட்டி போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டம் வந்து பெரிய அளவில் இருந்தது. பெரிய அளவில் ஒரு 15 பேர் கைதானோம். ஆனால் காவல்துறையிலேருந்து எல்லாருமே அந்த சமயத்தில் பதறிட்டாங்க பண்ண போராட்டத்தை பார்த்து. அந்த போராட்டத்தில் வந்து கைதாகி சிறைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பல போராட்டங்கள் நம்ம வந்து பண்ணோம், வழக்கு போடுவாங்க. வந்து சிறைப்படுத்தினது கிடையாது. எனக்கு இன்னொரு போராட்டம் இன்னும் நினைவில் இருக்குது, 2018 நினைக்கிறேன், 2017-18 சரியாக தெரில. அந்த சமயத்தில் வந்து காவேரி மேலாண்மை வாரியம் தான் அமைக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்துக்கிருக்கு. அந்த சமயத்தில் வஉசி மைதானம் கோயம்புத்தூரில் ரொம்ப புகழ்பெற்ற மைதானம். அந்த மைதானத்தில் தான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. லட்சக்கணக்கான பேர் ஒன்று கூடினதும் அந்த மைதானத்தில் தான். அதே மைதானத்தில் வந்து நம்ம எல்லாருமே ஒன்று கூடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று கூடுவோம் அப்படின்னு போடுறோம். ஆனால் காவல்துறை என்ன பண்ணிடுறாங்க, 144 தடை உத்தரவு போட்டுறாங்க அந்த மைதானத்தில் ஒன்று கூடுறதுக்கு. சுற்றி காவல்துறையாக நிற்கிறாங்க. அப்போ வந்து நான் டிப்ளமோ படிச்சுக்கிருக்கிறேன். செமஸ்டர் எக்ஸாம் ஒரு பக்கம் போய்க்கிருக்கு. கல்லூரி வரையும் போயிட்டேன். ஆனால் என்னால் வந்து அது முடியல. என்னன்னா, விவசாயிகள்லாம் வந்து போராடிக்கிருக்கிறாங்க, காவேரி வேளாண்மை வாரியம் அமைக்கிறதுக்காக வந்து போராடிக்கிருக்கிறாங்க. தமிழர்களுக்கு தண்ணி கூட கர்நாடகக்காரன் கொடுக்க மாட்டானே. அப்போ நம்ம உட்காந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம போயிட்டா வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், நேராக நானும் ஒரு 4-5 பசங்களும் சேர்ந்துட்டு போகிறோம். வஉசி மைதானத்துக்கு போகிறோம். பசங்களாம் அந்த 4-5 பசங்களாம் வந்து காவல்துறை பார்த்தோன்னே அந்த அளவுக்கு காவல்துறையை குவிச்சு வச்சுருக்காங்க. பார்த்துட்டு அவங்களாம் வந்து முடியல, பயத்தில் வந்து அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து தயாராகிட்டேன், யார் வர்றாங்களோ இல்லையா நம்ம போய் உட்காந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என் கூட இன்னொருத்தன், டேய் நானும் வரேன்டா அப்படின்னா, செவ்வா 2 பேரும் போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி முழக்கம் போட்டு மைதானத்துக்குள்ளே போய் உட்காரோம். காவல்துறைலாம் அப்படியே ஓடி வந்துட்டு ஒரு பக்கம் மீடியாக்கள்லாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரில, செய்தியாளர்கள்லாம் அவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரில. நாங்கள் பண்ண போராட்டத்தை பார்த்துட்டு அவங்களும் உடனே வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் தான் அங்கே உட்காந்துருப்போம். 5 நிமிஷம் கூட இல்லை, 2 நிமிஷம்
உட்காந்து, ஏன்னா பெரிய கூட்டம் வந்தால் சவுண்டு கேட்கும், எல்லாருமே வந்துருவாங்க காவல்துறை. நாங்கள் வந்து 2 பேர் தானே, அப்போ பெரிய அளவில் பெரிய மைதானத்தில் வந்து அங்கே இங்கே நிற்கக்கூடிய காவல்துறையினருக்கு வந்து சத்தம் கேட்கல. அதுக்கப்புறம் இந்த செய்தி நிறுவனங்கள்லாம் ஓடி வரும்போது தான் அங்கே ஒருத்தன் போராட்டம் பண்ணிக்கிருக்கான்னு தெரிஞ்சு வேகமாக வந்து நம்மளை தூக்கிட்டு போனாங்க. அப்போ வந்து நான் டிப்ளமோ படித்தேன். அப்போ 17 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், 17 வயசோ 18 வயசோ. அந்த போராட்டத்தை மறக்க முடியாது. இப்படியே தான் போராட்ட வாழ்க்கை அப்படின்றது போய்க்கிருக்கு. அதை தாண்டி நம்ம நிறைய டாஸ்மாக் பிரச்சனைக்காக நம்ம போராடி இருக்கோம். அது போல் நிறைய பிரச்சனைகளுக்காக போராடி நம்ம வந்து கைது செய்யப்படும். சமீபத்தில் கூட அந்த மருதமலை முருகன் கோயில், மருதமலை முருகன், அதெல்லாம் வந்து நம்ம வந்து நமக்கும் காவல்துறைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து மற்ற கட்சிக்காரங்களை நீங்கள் எப்படி நடத்துறீங்க அதே மாதிரி எங்களுக்கும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து இல்லை அவங்களுக்குலாம் நாங்கள் ஒரு மாதிரி பண்ணுவோம், உங்களுக்கு நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்றத நம்ம ஒருபோதும் நம்ம ஏற்றுக்க முடியாது. அதனால் நம்ம வந்து தனிப்பட்ட பேரறிவாளனுக்காக வந்து நிற்கல, தனிப்பட்ட சீமானவர்களுக்காக யாரும் வந்து இங்கே நிற்கல. நம்ம இனத்துக்காக நம்ம வந்து நிற்கிறோம், அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம போராடுறோம். அப்படி இருக்கும்போது அது காவல்துறையாக இருந்தால் என்ன, இல்லை வந்து எந்த துறையாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம நோக்கம் போராடுறது, வெற்றி பெறுறது. நம்ம போராடுறோம், வெற்றி வந்து கிடைக்கும், என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் ஒரே ஒரு தடவை சிறை சென்றிருக்கீங்க. உங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ஏன்னா பொதுவாக பிள்ளைங்களை வந்து பசங்களை வந்து அம்மா வந்து இந்த மாதிரி அரசியலில் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அதுவும் நீங்கள் சிறை வரைக்கும் சென்றிருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப எப்படி எடுத்துக்கிட்டாங்க அது உங்கள் வீட்டில்? இதில் என்ன ஒரு கொடுமைனா, எங்கள் அம்மா முதல்ல வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இங்கே பாரு உங்கள் அப்பா தான் வந்து இந்த மாதிரி கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனார்னா நீயும் அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாதுன்னு தான் ஆரம்பத்துலேயே சொன்னாங்க. ஆனால் நான் வீட்டில் பொய் சொல்லிட்டு போக ஆரம்பித்தேன். இந்த 2016 இந்த தேர்தல் சமயத்துலலாம் வந்து பொய் சொல்லிட்டு பசங்க கூட கிரிக்கெட் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு போவேன். இந்த பசங்க கூட அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், பக்கத்து தெருவில் தான் விளாண்டுக்கிருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டு அண்ணனுடைய பேச்சை உட்காந்து கேட்டுக்கிருப்பேன். அங்கே போய் வரதுக்கு 10 மணி 11 மணி ஆயிருமா, வீட்டில் வந்து அன்றைக்கி பூஜை தான் நடக்கும். இந்த மாதிரி தான் போய்க்கிருந்து. ஒரு கட்டத்தில் வந்து இவன் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே சொல்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சிறைக்கு போனது அப்படின்றது எங்கள் வீட்டில் ரொம்பவே ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா எங்கள் அப்பா கூட சிறைக்கு போகல, கைதாவாங்க, மாலை விட்டுருவாங்க. ஆனால் வந்து நான் சிறைக்கு போனேன் அப்படின்றது வந்து ரொம்ப அவங்க மனசுக்குள்ள ரொம்ப ஒரு பாதிப்பை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பழகிருச்சு அவங்களுக்கு. இப்போ நான் போய் ஒரு மாதம் உட்காந்தாலும் கூட அவங்களுக்கு பழகிருக்கும், அவன் வந்துடுவான், வெளியில் வந்துடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. அதனால் முதல் தடவை நான் சிறைக்கு போகிறேன். போயிட்டு நான் என்ன சொல்லிட்டு போகிறேன்னா, இத்தனைக்கும் நம்ம கட்சி உறவுகள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் சிறைக்கு போகிறேன்னு என் அம்மா கிட்ட சொல்ல வேணாம், அவங்க வந்து உடஞ்சி போயிடுவாங்க. அதனால் வந்து நான் வேலைக்கு போயிருக்கேன், வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு 15 நாளும் நான் அப்படி தான் உள்ளே இருந்தேன். எங்கள் அம்மாக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே இருந்தேன், சிறைக்குள்ளே இருந்தேன். ஆனால் வந்து வெளியில் வரும்போது வரவேற்கிறதுக்கு கட்சிக்காரங்களாம் இருக்கிறாங்க, பக்கத்தில் எங்கள் அம்மா இருக்கிறாங்க. அந்த 14 நாள் வந்து சிறையில் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்தேன். ஏன்னா வெளி உலகம்லாம் வந்து ஒன்றும் தெரியாமல், கைபேசிலாம் இல்லாமல், கொஞ்சம் இருக்கக்கூடிய உறவுகள்கிட்டலாம் கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு, வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் புத்தகங்களை படிச்சுக்கிட்டு, இப்படி கொஞ்சம் மன நிறைவாக நம்ம வெளியில் வரோம். வெளியில் வரும்போது அம்மாவை பார்க்கும்போது எங்கள் அம்மா ஒரு மாதிரி அழுதுட்டாங்க. அழுதுறதுக்கப்புறம் சரி நம்ம வந்து இந்த நேரத்தில் வீட்டுக்கு போனால் அவ்வளோதான், அதனால் நம்ம அம்மாவை அனுப்பி வச்சுட்டு நம்ம அப்புறமா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நம்ம கட்சி உறவுகள்லாம் இருப்பாங்க, அவங்கள ஒரு 4-5 பேர் கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அம்மா கிட்ட பேச வைக்கலான்ட்டு போனேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ரொம்ப புலம்புனாங்க, இந்த மாதிரி சிறைக்கெலாம் போனேன் நல்லா இருக்குமா அப்படி இப்படிலாம் புலம்புனாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்சி உறவுகள்லாம் வந்து அதெல்லாம் ஒன்றுமா நல்ல விஷயத்துக்கு தான் வந்து உள்ளே போனால் நாங்களாம் கூட இருக்கோம், நீங்கள் வந்து எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு எங்கள் அம்மா மனசு ஏற்றி விட்டாங்க. அதுலேருந்து எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. ஓகே சார், இப்போ உங்களை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? உங்கள் சகோதரர்கள்லாம் அதில் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி. என்னென்னா நான் வந்து எல்லாத்துக்கும் வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஒரு வேட்பாளர் அப்படின்னும்போது அது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு என்னென்னா, முதல்ல நான் வேட்பாளர் அப்படின்றத முதல்ல நானே நம்பலைன்னா எனக்குலாம் சிரிப்பு தான் வந்துச்சு. என்ன வேட்பாளர்னு சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் இப்போ போய் வேற யார்ட்டையாவது போய் நான் வேட்பாளர்னு சொன்னால் அவங்களும் சிரிக்க தான் செய்வாங்க. முதல் முறையாக அனீஸ் பாத்திமா என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாநிலமே நான் வேட்பாளர் அண்ணன் சொல்கிறாரு, உங்களையும் வேட்பாளர் அண்ணன் சொல்கிறாரு, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னாங்க.
எனக்கு அவர் ஏதோ வந்து உங்களுடைய அனீஸ் பாத்திமாவுடைய பிறந்தநாள் அந்த சமயத்தில் மதுரை திருமங்கலத்தில் ஒரு பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் தான் அண்ணன் அப்படி சொல்லியிருக்கிறார் அனீஸ் பாத்திமா அவங்ககிட்ட பேசும்போது. நான் சொன்னேன், அவர் ஏதோ உங்கள் பிறந்தநாளுக்காக அவர் ஏதோ சொல்லியிருப்பாரு, நீங்கள் அதை பெருசுப்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அண்ணனுக்கு அடித்தேன் ஃபோனை, இடுமான கார்த்திக் அண்ணன். அவருக்கு அடித்தா, ஆமாடா நீ இந்த மாதிரி வேட்பாளராக நிற்கிற, அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா எனக்கு தூக்க வரி போட்டுருச்சு. என்னண்ணா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாடா தயாராகிக்கோ, நீ ஒரு வேட்பாளர், நீ வந்து உன் தலைமை பண்பை வளர்த்துக்கோ அப்படி இப்படின்னு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக நான் நம்ம என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு, ஒரு மாதிரி நமக்கு பிளாங்க் ஆயிடுச்சு. என்னடா சொல்கிறது, நம்ம வேட்பாளர் நம்மக்கிட்ட பெரிய அளவில் பொருளாதார பின்பலமும் இல்லை, தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், நமக்கு எந்த தொகுதியை கொடுக்க போகிறாங்க, நம்ம கூட இணைஞ்சு வேலை செய்வாங்களா, ஏகப்பட்ட கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கலந்தாய்வில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அண்ணன் வந்து சொன்னார், இந்த மாதிரி வேட்பாளர் நீ நிற்கிற, தெற்கு தொகுதியில் நிற்கிற, உனக்கு தெரியுமாடா அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி அண்ணன் வாயால் நீ வேட்பாளர்னு சொல்லும்போது எனக்கு வந்து நான் வேற உலகத்துக்கே போயிட்டேன். முதல்ல நான் வேட்பாளர் நான் நம்பலை. இன்றைக்கும் வந்து நாங்கள் இப்போ நடந்து முடிந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து நிலத்தில் இருந்தால் பலத்தில் போகும் பொதுக்கூட்டத்துக்கு வந்து துண்டறிக்கை, அங்கே இருக்கக்கூடிய சில சங்கங்களுக்கெல்லாம் போய் துண்டறிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். அங்கே வந்து தம்பி தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படியே கீழேருந்து மேலே வரையும் பார்த்தாங்க, இவர் வேட்பாளரா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்னு. அதே மாதிரி ஒரு மருத்துவமனையில் அந்த மருத்துவமனையோடைய பிஆர்ஓ வந்து நாங்கள் சந்தித்து பேசுகிறோம். அப்போ வந்து சாட்டு துரைமுருகன் அண்ணன் வந்து தம்பி தான் அந்த தொகுதிக்கு வேட்பாளர் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாரு. அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, தம்பிங்களா அப்படின்ற ஒரு மாதிரி பார்த்தாரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, வேட்பாளர் அப்படின்றவங்க யாரு, இனோவா காரில் வந்து இறங்குறவங்க, வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறவங்க, இந்த மாதிரி கையில் வந்து நாலு விரலையும் மோதிர போட்டுக்கிட்டு, கழுத்தில் 10 செயினை போட்டுக்கிட்டு, பின்னாடி வந்து ஒரு 10 பேர்த்த கூட்டிக்கிட்டு இப்படி இருக்கிறவங்க தான் வந்து வேட்பாளரா? இப்படி இருந்தால் தான் மக்கள் வந்து அங்கீகரிப்பாங்களா? அப்போது நம்ம மாதிரி ஒரு சாதாரண ஒரு இளைஞன் வந்து இப்போ எனக்குலாம் பொருளாதார பின்புலம் ஒன்றுமே கிடையாது. எனக்குலாம் இப்போ என் பேங்க் டீட்டெயில்ஸ் இப்போ என்னால் எடுத்துக்காட்ட முடியும், இவ்வளோ தான் தொகை இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். அப்போது எனக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம். அண்ணன் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு போய் இதுவரை எந்த கட்சியும் அந்த மாதிரி செஞ்சதில்லை. பெருசாக திமுக அதிமுக இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு பேசுவாங்க, இளைஞர்கள் தான் அடுத்து இந்தியான்லாம் பேசுவாங்க. ஆனால் இளைஞர்களுக்கு பிரதிநிதித்துவம் அந்த கட்சிகள் கொடுக்குதா? கொடுத்ததில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க? எனக்கு தெரிந்த வரையும் எல்லா கட்சியும் நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் தேமுதிகன்னு எடுத்துட்டீங்கன்னா விஜய் பிரபாகரன் அவர்கள் நின்றாங்க. அதே போல் நீங்கள் அதிமுகன்னு எடுத்துட்டீங்கன்னா ராமச்சந்திரன் கோயம்புத்தூரில் வந்து நின்றாரு. அதே போல் நீங்கள் அண்ணாமலைங்கெல்லாம் 37 வயசு, அவரை இளைஞர்னு சொல்லாமல் வேணாமான்னு கூட தெரியல. இவ்வளோதான் இளைஞர்களுக்கு அவங்க கொடுத்த வாய்ப்புகள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி கிடையாது. 40 தொகுதியில் 3/4 தொகுதி இளைஞர்களுக்கு தான் கொடுத்தாங்க தேர்தலில். அப்போது ஏற்கனவே அதே மேடைகளில் அந்த 40 வேட்பாளர்களையும் அண்ணன் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது அதே மேடையில் சொன்னார், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 150 தொகுதி இளைஞர்கள் கையில் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் உட்காந்து கைதட்டிக்கிருந்தேன். அப்போ நம்ம தொகுதிக்கு எந்த இளைஞன் வர போகிறான், நம்ம வந்து யாரை வச்சு நம்ம வேலை செய்ய போகிறோம், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு இளைஞர் நம்ம தொகுதிக்கு வந்தானா நல்லா இருக்கும், அவனை வச்சு நம்ம வேலை செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிருந்தேன். ஆனால் கடைசியில் அந்த இளைஞர் நீதாண்டா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னாலேயே நம்ப முடியல. இந்த சமூகமும் வந்து சுத்தமாக நம்பலை. எங்கள் வீட்டிலலாம் சொல்லும்போது சிரிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவங்க வந்து நீ தானே எல்லா வேட்பாளருக்கும் ஓட்டு கேட்டு போவ, இப்போ நீயே வேட்பாளரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டாங்க. நம்ம கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், காசு திருடுறவன், இவெல்லாம் வந்து வேட்பாளராக நிற்கும்போது, தேர்தலில் போட்டி போட்டு வெல்லும்போது, இவனுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போடும்போது, இந்த சமூகத்துக்காக தொடர்ச்சியாக நான் போராட்டி இருக்கேன், போராட்ட களத்தில் நான் நின்றுருக்கேன், மக்களுக்கு உண்மை நேர்மையாக நின்று நான் வேலை செஞ்சுருக்கிறேன். இப்போ வரையும் என் மேலே ஒரு குற்றச்சாட்டு, இவன் வந்து இவ்வளோ பணத்தை திருடிட்டான், இவன் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு சம்பாரிச்சான், ஏதாவது ஒன்று நான் சவால் விட்டு என்னால் சொல்ல முடியும். மடியில் வந்து கணம் இல்லை, வழியில் எனக்கு பயம் இல்லை, நான் அப்படி தான் நான் போய்க்கிருக்கேன். அப்போ நான் ஏன் நிற்கக்கூடாது? நான் ஒரு சில நேரங்கள்லாம் வந்து நான் சில பேர்த்துட்டு வந்து இது பண்ணுவேன், கொஞ்சம் மனசு விட்டு பேசுவேன். ஆனால் இந்த மாதிரி வேட்பாளர் என்ன இந்த சமூகம் அங்கீகரிக்குமா இப்படிலாம் பேசும்போது நம்ம கட்சி உறவுகள் வந்து திடப்படுத்தி விடுவாங்க மனசை.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ உங்க எல்லாம் தான்டா இருக்குது இந்த தொகுதியை, உங்களால் முடியும்டா அப்படின்னு சொல்லி மனசை தைரியப்படுத்தி அனுப்புவாங்க. நானும் வந்து விட்டுற மாட்டேன். ஏன்னா நம்ம பார்க்குறோம், இந்த வயசுல நம்ம நிற்காம, இந்த வயசுல நம்ம வந்து கஷ்டங்களை அனுபவிக்காம எந்த வயசுல நம்ம அனுபவிக்க போகிறோம்? எந்த வயசுல நம்ம நம்ம தாங்க போகிறோம்? தலைவரை பார்க்குறோம், 17 வயசுல வந்து துப்பாக்கி எடுத்துட்டு இளைஞர் ராணுவத்துக்கு எதிராக போராட போனார். 17 வயசுல. பகத்சிங் 21 வயசுல வந்து தூக்கு கயிறை முத்தமிட்டாரு. அப்போது இத்தனை பேர்த்த நம்ம படிக்கிறோம். இந்த நமக்கு 25 வயசு ஆயிடுச்சு. 25 வயசுல இந்த சமூகத்தில் நம்ம வந்து துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம ஓட போகிறது கிடையாது. நம்ம வந்து அறிவாயுதத்தோடு நம்ம வந்து களத்தில் நிற்க போகிறோம். அதில் என்ன தயக்கம்? நம்ம நிற்போம். வெற்றியோ தோல்வியோ ஜெயிக்கிற அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம வந்து நின்று சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையும் இந்த வெற்றி தோல்வி அப்படிலாம் கிடையாது. வெற்றி அவ்வளோதான் இந்த தேர்தலில். இதுக்கு முன்னாடி வந்து பயிற்சிகள் நம்ம எடுத்துட்டோம். இந்த தேர்தலில் வெற்றி தான். அந்த அந்த தோல்வி அப்படின்ற அந்த ஒரு இதுக்குள்ளேயே போகலை. இப்போ வரையும் நான் போகலை. நம்ம ஜெயிக்கிறோம், அதுக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ செய்யணும். இப்போ இருந்தால் இறங்கி செய்வோம் அப்படின்னா முழுமையாக இறங்கிட்டோம். இப்போ முழுமையாக வந்து வேலை செஞ்சுக்கிருக்கிறோம். எங்களால் முடிந்த அளவு தினமும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுறோம். தினமும் வந்து புதிய புதிய உறவுகளை நாங்கள் இணைச்சிக்கிருக்கோம். படையை வந்து பெருக்கிக்கிருக்கிறோம். இன்னும் இந்த தொகுதியில் போன முறை வாங்கின வாக்கை விட இந்த முறை அதிகமாக வாங்குவேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த முறை நான் தொகுதியை வென்று காட்டுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி சொன்னீங்க. அப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நீங்கள் உங்கள் அப்பாவோட செல்வாக்கை பயன்படுத்தி தான் இந்த அளவுக்கு வந்தீங்களா, இல்லை உங்கள் அப்பாவோட பேரை பயன்படுத்தி தான் இவ்வளோ பொறுப்புகள் வாங்கினீங்களாங்கிற ஒரு கேள்வி வரும்ல. நான் வந்து இப்போ பேரறிவாளன் அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியில் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஆனால் எங்கள் அப்பாவுடைய பேரை சொன்ன வச்சுங்களேன், வீரமுருகன் அப்படின்னா எங்கள் அப்பாவுடைய பேரை சொன்னோன்னா யாருக்கும் தெரியாது. பழைய ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். பழைய ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனைக்கும் நான் வந்து தீவிரமாக செயல்பாட்டில் இறங்குனது 2016 அந்த சமயத்தில் தான் இறங்குறேன். அந்த சமயத்தில் வந்து 2011-12 அந்த சமயத்தில் கட்சியில் வந்து எங்கள் அப்பாவோட இணைந்து பணியாற்றிய நபர்கள் வந்து 2016 அந்த சமயத்துலலாம் பெரிய அளவில் இல்லை, ஏதோ 2-3 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2017, 18, 19 அந்த சமயத்துலலாம் பெரிய ஆட்கள் யாருமே இல்லை. நாம் தமிழர் கட்சியில் 2016 போகும்போது கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு தேர்தலில் வாக்கு சேகரித்தேன். பொன் கௌசல்யா அக்காவுக்கு தேர்தலில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து 2017 அந்த சமயத்தில் வந்து நான் கட்சி உறவுகளுடைய தொடர்பில் இல்லை. அப்போது வந்து முழுக்க முழுக்க நான் ஒரு மாணவர் பாசறை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறது, கல்லூரிகள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் அப்போ வந்து கட்சி கொடியை பயன்படுத்தியே நான் வந்து போராட்டம் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணோம். அப்போலாம் நாம் தமிழர் கட்சி உறவு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி தான் நான் என்னுடைய போராட்டம் இருந்துச்சு. புலிக்கொடி என் கையில் இருக்கும், நான் தான் நாம் தமிழர் கட்சி, நான் தான் மாணவர் பாசறை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணோட்டத்தில் தான் அந்த மாதிரி பணியாற்றிக்கு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து நீ வந்து தொகுதி பொறுப்பாளர்களோட வந்து நீ தொடர்பில் இருந்து நீ மாணவர் பாசறையை கட்டமைங்க அப்படின்னு சொல்லி சில தொகுதியில் கவுண்டமலை தொகுதியில் இருக்கக்கூடிய உறவுகள்லாம் வந்து எனக்கு வந்து நீ வந்து வார்டு பொறுப்பெடுத்துக்கோ, மாணவர் பாசறையில் வார்டு பொறுப்பெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கவுண்டம்பாளையம் தொகுதி பொறுப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாவட்டத்துக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மாநில பொறுப்பு அண்ணனே வந்து எடுத்து செய்யலான்னு சொல்லி கொடுத்தாரு. நான் எந்த ஒரு இடத்துலையும் எங்கள் அப்பாவோட பேரை பயன்படுத்தலை. எந்த ஒரு இடத்துலையும். நான் மறுபடியும் சொல்கிறேனே, நான் வந்து பேரறிவாளன் அவங்க அப்பாவோடைய பேரை பயன்படுத்தி இந்த பொறுப்பு வாங்கினா ஒருத்தர் சொல்ல முடியாது. முழுக்க அவங்களுக்கே தெரியும், எல்லா உறவுகளுக்கும் தெரியும். பேரறிவாளன் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர், பழைய ஆள் ஒருத்தர், எங்கள் அப்பாவோட பணியாற்றி இருந்த ஒருத்தர் எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறார். அந்த சமயத்தில் நாங்கள் 13, 12 அந்த காலகட்டத்திலலாம் வந்து வேலை செய்யும்போது அப்போ ஒரு டீம் இருந்துச்சு. அப்போ வந்து முருகன் சொல்லி ஒருத்தர் அவரெல்லாம் வந்து எவ்வளோ வீரியமாக கொண்டு போய்க்கிருந்தாரு அப்படிலாம் பேசிக்கிட்டார். பக்கத்துலேருந்து ஒரு அண்ணா இருந்துட்டு, ஆனால் அந்த முருகனுடைய பையன் தானே இவர் அப்படின்னோடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன தம்பி சொல்கிறீங்க, அவருடைய பையனா நீங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறார். அப்போது கட்சியில் வந்து எங்கள் அப்பாவுடைய பேர் கூட பல பேத்துக்கு தெரியாது, இப்படி ஒரு மனுஷன் இருந்தாருன்னு கூட தெரியாது. ஆனால் பேரறிவாளன் நான் தான் இந்த நேரத்தில் வந்து எங்கள் அப்பா இவர் அப்படின்னு காட்ட வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அதனால் இந்த வாரிசர்ஸ்லாம் ஏதோ எடுத்த உடனே நான் வந்து வேட்பாளராக வந்து நின்ற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய இத்தனைக்கும் நான் பொறுப்புகளுக்கெலாம் ஆசைப்பட்டு நான் வேலை செய்கிறேன். நான் வந்து எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. அது என்ன பொறுப்புனா, இந்த மாதிரி நம்ம கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு தான் நான் வேலை செஞ்சேன். என்னுடைய பணிகளை பார்த்துட்டு நீ எடுத்து செய்ன்னு சொல்லி பொறுப்புகள் கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் நான் ஓடிக்கிருக்கேன். இப்போயே வந்து நான் இந்த காணொலியில் அப்பாவுடைய பேரை பயன்படுத்திடக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து
நீங்கள் எப்படி அரசியலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னும் போது அதை சொல்லி தான் ஆகணும். அதனால தான் நான் இதை பயன்படுத்தினேன். வேற ஒன்றும் இல்லை.